ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதை விட பெட்டரான டேஸ்ட்லேயே இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபினும் சொல்லலாம். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய அளவு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட், இது வந்து டபுள் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கடைகள்லையும் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பருப்புனே சொல்லலாம். இது ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து இதில் தோலை நெக்கிட்டு சேர்ப்பாங்க. தோலோடையும் சேர்க்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு தோலோடு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து தோலோடு தான் சேர்க்குறேன். இந்த பருப்பை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, கூடவே நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த சமயத்தில் வதங்கிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு இதில் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிருக்கு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் கடலை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே கைவிடாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துட்டா ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் குழம்பா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி வச்சு 5-6 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெலாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கணும். இந்த பருப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6-7 விசில் கூட தாராளமாக நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாசனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நான்வெஜ் நம்ம செஞ்சோன்னா எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி இருக்கும். சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சோன்னா அது கூட நம்ம சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை இறக்கிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.